எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எல்லாவரையும் இந்த கர்த்தர் ஆசீர்வதிக்குமாறாகட்டும். வசனம் என்னோட சிந்தையில் நாம் ஏற்பட்டுவிடுகிறோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு தெய்வம் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி. அவனாலே அந்த பரிசுத்த ஆவியை நம் வழியை காட்டித் தருகிறது. வசனத்தில் இந்த மாதிரி பேசுதா, தெய்வ பக்தனாக இருக்குதா தானியேல். அவனோட விரோத கல்பனை புறப்பட்டிருக்கிற ராஜாவு இந்த மாதிரி பிரார்த்தனை யாரும் ஜெபிச்சு கூடாத, வாயை மூடுங்க என்று அவர் சொல்லி ராஜாவு அந்த தானியேல் அது கூட்ட விடமாட்டே அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்து, அதனால தெய்வம் அவரை ஆசீர்வதிச்சு விட்டுருதான். அது அவர் ஜெபிக்கதான சத்ரு அந்த ராஜாவினோடு சென்று பேசி, இந்த தானியேல் இந்த பக்தன் உங்களோட விரோத கல்பனா லங்கிச்சிருக்கு, அதனாலே அவனை சிங்கக்குழியிடுங்க, அதனால சிங்கக்குழி தள்ளிட்டு இருக்கு. கால வேளையில் அப்படிதான் சிங்கத்தின் வாயை மூடி வச்சு யெகோவா தெய்வம். தானியேல் பக்தன் அது விடிக்கப்பட்டிருக்குதா, தெய்வத்தின் அவரே கூட இருந்தா விடிக்கப்பட்டிருக்கு. எந்த ஒன்றுனா விடிக்கப்படுதா ஒரே தெய்வம் யெகோவா தெய்வம். ஜெபிக்கங்க, உங்களோட கூட இருந்த ஆலோசனா பேசிக்கொண்டிருக்கு தெய்வம், அவரா உண்மையான தெய்வம். எல்லா வசனங்களும் ஒரு பண்ணுங்கிறது விசுவாசம் காத்து கொண்டிருக்குதா, விசுவாசமே நம்மளோட கூட இருக்குதா. வதன விசுவாசம், தெய்வ விசுவாசம், பிரார்த்தனா விசுவாசம் உங்களுதா எல்லாருக்குமே அது ஆசை ஜெயிச்சு கொண்டிருக்குதா. எல்லா வசனங்களும் ஆசீர்வதிக்கு வர